அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நாத்த சவுதியிலேருந்து மஞ்சுளா. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா பேசும் பொருளாக இருக்கிறது இலங்கையில் நம்ம ராமநாதன் அர்ச்சனா என்கின்ற ஒரு வைத்தியர். ரொம்ப நல்லவர், தலைவர் வளர்ப்பில் வளர்ந்தவர். ஒரு சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பதவி ஏற்கிற நேரம் அங்கே நிறைய ஆட்களுக்கு சரியான ஒரு வகையில் மருத்துவம் சென்றடையலை. இங்கே நிறைய அநியாயங்கள் இருக்குது. அந்த அநியாயத்தை தட்டி கேட்குறதுக்கு நம்ம ராமநாதன் அர்ச்சனா என்கின்ற வைத்தியர் இப்போ ரொம்பவே கஷ்டப்படல. அவர் நல்லா தான் இருக்கார். முதல்ல தொழில் இல்லைன்ட்டார். இப்போ தொழில் இல்லாமல் எல்லாம் என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்கிறாங்க. அதனால இப்போ மினிஸ்ட்ரியிலலாம் போய்ட்டு கதைச்சி இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக போய்கிட்டு இருக்க இடத்துல நம்ம ராமநாதன் அர்ச்சனா என்கின்றவருக்கு நல்ல ஒரு சகோதரமாக பழகுற ஒருத்தர். அவர்கிட்ட எந்த ஒரு ஒளி மறைவுமே கிடையாதனால இப்போ அவருக்கு கோர்ட்டில் வாதாடுறதுக்கு நல்ல ஒரு வக்கீல் சட்டத்தரணி கிடச்சிருக்கிறாரு. அந்த சட்டத்தரணிக்கு நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அவருக்கு ரொம்ப நன்றிகள். இந்த கேஸை நல்லா பேசி கடைசி வரைக்கும் ராமநாதன் அர்ச்சனா என்கின்ற வைத்தியரை மீண்டும் ஒரு தமிழ் வைத்தியசாலையில் நிறுத்துவார் என்று நம்புகிறோம். அதே போல் அந்த சட்டத்தரணி யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெலஸ்டின் ஸ்டேனிஸ்லாஸ் அப்படிங்கிறவர் தான் ஒரு முகநூலில் பதிவிட்டிருக்காரு. அவர் தான் அந்த ராமநாதன் அர்ச்சனா என்கின்ற வைத்தியர்கிட்ட கேஸை பேச போகிறாரு. அதனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைத்தளத்தில் ஃபஸ்ட்டாக நானும் இந்த அர்ச்சனா ராமநாதன் அர்ச்சனா என்கின்ற டாக்டர் அவர்கிட்ட பதவியை மட்டும் போக்கலை. 1.5 லட்சம் சம்பளத்தை வாங்கணும், நம்ம பாட்டுக்கு பெயரணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கலை. மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வகையில் இன்றைக்கி அவர்கிட்ட தொழிலை இழந்து மக்களுக்காக போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்னென்னமோ இடையூறுகள் வரும் நேரமும் அவர் பயப்படாமல் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நேர்மையான வழியில் செஞ்சிட்ருக்காரு. அதே மாதிரி ஒரு வக்கீலும் கிடச்சிருக்காரு, சட்டத்தரணி. அவர் என்ன சொல்லிட்டாருந்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக நான் அந்த கேஸை எடுத்து செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு பைசா கூட எனக்கு தேவையில்ல. அது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் புலம்பெயர் தமிழர்கள் இந்த பிரச்சனையில் வெளிநாட்டில் வாழ்கிற மக்கள் அவங்க எந்த பணமும் எங்களுக்கு அனுப்புனா அந்த பணம் திருப்பி அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம ராமநாதன் அர்ச்சனா அப்படிங்கிற டாக்டர் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்காரு. இதே போல் நிறைய வக்கீல்கள் இந்த சட்டத்தரணிகள் நம்ம ராமநாதன் அர்ச்சனா என்கின்ற டாக்டருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி அவரை இந்த கேஸில் இருந்து வின் பண்ணி நம்ம ஒரு தமிழ் மக்கள் வாழ்கிற இடத்துல அவருக்கு திருப்பியும் அந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு எல்லோரும் கடவுளை வேண்டுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதுவும் பிழையாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. மறக்காமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வெளிநாட்டில் ஒரு வீட்டு வேலை செய்கிற ஒரு பணிப்பெண். அவர்கிட்ட வீடியோலாம் பார்க்குறவங்க. அதனால் அவர் நேர்மையான வழியில் போகிறாரு. ஒரு நேர்மையான ஒரு மனுஷனுக்கு இப்படியெல்லாம் நடக்குதே அப்படிங்கிற ஆதங்கத்தோடு தான் நாங்கள் கழிச்சிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். மறக்காமல் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.